இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த நல்ல காலை வேளையில் அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக சபையாரை உங்களை வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய லைஃப்பில் அடிக்கடி நம்ம யோசிக்கிற அல்லது நம்முடைய நினைவுகளில் வந்து போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியலை, இந்த லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை என்னால் தாங்க முடியல, வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரத்தை என்னால் தாங்க முடியல, தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா நிலைமையிலையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் தாங்க முடியுதா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலன் எனக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு ஃபைட்டர் ரிங்கில் போய் ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய உடல் பலத்தை விட மனபலம் அதிகமாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட்ஸ் போன உடனே அந்த ஃபைட்டருக்கு உடல் பலன் எல்லாம் சோர்ந்து போகும்போது ஒரு மனபலத்தில் தான் போராடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு. அது மாதிரி இந்த ஆவிக்குரிய லைஃப்பில், உலக காரியத்தில், எல்லாத்துலேயுமே நமக்கு தாங்கக்கூடிய ஒரு பலன் இருக்கிற வரைக்கும் தான் போராட முடியும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போராட்டம் பெருசாக தெரியும் போது நம்முடைய மனது சோர்ந்து போகுது, ஆத்மா சோர்ந்து போயிடுது, ஆவி சோர்ந்து போயிடுது. கடைசியில் நம்முடைய வாய் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னால் தாங்க முடியல, எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை தாங்க முடியல, வியாதியை தாங்க முடியல, பலவீனத்தை தாங்க முடியல. தாங்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை நிறைய சூழ்நிலைகளில் தள்ளப்படுகிறது உண்மை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதனால் இந்த பிரச்சனையை தாங்க முடியாதா அப்படின்னா தாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் தருவார். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். அவர் பிரச்சனையை தந்தாலும் தப்பிச்செல்ல வழி செய்கிறவர் அவர் தான் இல்லையா? அப்போது தாங்கக்கூடிய பலன் எனக்கு இருக்குது. ஆனால் நிறைய நேரம் நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம். போதும்டா, இது என்ன வாழ்க்கை, எல்லாம் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணிடுறோம். இந்த கிவ் அப் பண்ணுற இந்த நிலைமையை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல காலை வேளையில் ஏசப்பா விரும்புகிறார். அதுக்கு தான் ஏசப்பா நமக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு வசனம் சொல்லித்தரார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அன்பை குறித்து நிறைய காரியம் இருக்குது. அன்புக்கு என்ன முடியும், அன்புனால் என்ன முடியாது, அன்பு என்னென்ன செய்யும், அன்பினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் ஏசப்பா 1 கொரிந்தியர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் அன்புக்கு இருக்கிற முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துடைய 7வது வசனத்தை பார்த்திங்கன்னா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு இந்த இருக்கிற பிரச்சனையை நான் தாங்கணும், நான் சகிக்கணும், இதை தாங்கி நான் மேற்கொள்ளணும், கிவ் அப் பண்ணிடக்கூடாது, திரும்ப நான் எழுந்து ஓடணும், திரும்ப எனக்கு இருக்கிற பாதையில் நான் இன்னும் வல்லமையாக எடுத்து ஓடணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் ஃபெட்டப் ஆகி விட்டுறக்கூடாது, கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஏசப்பா நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்பு. மனுஷங்க மேலே வைக்க சொல்லலை, உங்கள் உறவினர் மேலே வைக்க சொல்லலை. அதெல்லாம் உங்களை இன்னும் ஃபெட்டப் பண்ணிடும். அதனால் அது மேலே வச்சிடாதீங்க. யார் மேலேயும் ரொம்ப அன்பு வச்சுறாதீங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்களும் உங்களை ஃபெட்டப் ஆக்கி விட்ருவாங்க. ஏற்கனவே பிரச்சனை, இப்போ அவங்களும் ஃபெட்டப் ஆக்கி விட்டால் எப்படி தாங்கிறது இல்லையா? ஏசப்பா மேலே அன்பு வைங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ஏசப்பா தான். அதான் ஏசப்பா பைபிளில் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி. ஏசப்பா மேலே அன்பு கூறுறது தான் முதல் காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா முதலாவது ஏசப்பா மேலே வைக்கிற அன்பு, முதலாவது நீதி அதுதான். ஏசப்பாவை நேசிக்கிறது, ஏசப்பா மேலே நம்ம காண்பிக்கிற அன்பு நம்மளை கிவ் அப் பண்ண விடாது. இந்த பிரச்சனையை பார்த்து ஐயோ அப்படின்ற மாதிரி பிரச்சனையை விட்டு ஓட சொல்லாது. இந்த பிரச்சனையை எதிர்த்து போராடி அதில் வெற்றி பெறுற அளவுக்கு ஏசப்பா நமக்கு பலன் தருவார். அதுக்கு ஏசப்பா மேலே நம்ம அன்பு நிறைய வைக்கணும். ஏசப்பா மேலே அன்பு கூர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இப்போது இவ்வளவு நாள் நீங்கள் எப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்களோ அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இன்றைக்கி நாளே மாறிடும். ஏசப்பா மேலே நல்லா அன்பு கூறுங்க, ஏசப்பாவை நேசிங்க. அந்த நேசம், அந்த அன்பு உங்களை ஃபெட்டப் பண்ண விடாமல், கிவ் அப் பண்ண விடாமல் இன்னும் எழுந்து ஓட வைக்கும், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். ஆண்டவரை நேசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.